வாய்ப்பு சேவை இயக்கம் under CSR project by KTV Health Food. As Bharatiyan said, Yadum More Yavarum Kelil. So let us begin with unity and pride. I request everyone education support event through VVVSI Trust. வணக்கம். நம் பள்ளியில் கேடிவி ஆயில் நிறுவனம் மூலம் கும்டிபூண்டி ரோட்டரி கிளப் இணைந்து நம் பள்ளி மாணவிகளுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் 10th மற்றும் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சுமார் 4 லட்சம் ரூபாய் செலவில் உங்கள் அனைவருக்கும் கைட் வழங்க உள்ளனர். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்துள்ள வள்ளலார் வேலை வாய்ப்பு சேவை இயக்கத்தின் மேனேஜர் திரு வீரராகவன் ஐயா அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். கேடிவி ஆயில் கம்பெனி நிறுவனத்தின் மேனேஜிங் டைரக்டர் மற்றும் ரோட்டரி கிளப் கும்டிபூண்டியின் தலைவர் திரு பால சுப்பிரமணியம் ஐயா அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் ரோட்டேரியன் PR லதா அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். நம் பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர், அடுத்ததாக கல்வியாளர் திரு ரவி அவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் கௌரவிக்கிறார். SLC தலைவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் கௌரவிக்கிறார். நினைக்கிறேன். ஏன்னா இன்றைய உதவியை பாலசுப்ரமணியம் ஸ்டார்ட் பண்ணதுமே ஃபீமேலுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இங்கிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அவங்களுக்கு எப்பயுமே ஒரு விஷயம், ஒரு விழா ஒரு பள்ளியிலேயோ கல்லூரியிலேயோ நடக்குது அப்படின்றதுக்கும் நிறுவனங்கள்ல விழா நடக்கிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் அப்படின்றது இருக்கும். ஏன்னு கேட்டோம்னா, நிறுவனங்கள்ல ஒரு விழா நடக்கும்போது அங்க எல்லாமே ஏர்னிங் பர்சனா இருப்பாங்க, சம்பாதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா ஒரு பள்ளியிலேயோ கல்லூரியிலேயோ ஒரு விழா நடக்குது அப்படின்னா அது யாருக்காகனா வருங்காலத்தில் இருக்கக்கூடிய கதாநாயகர்களுக்கு தான், அதாவது உங்களுக்காகத்தான். இந்த விழா நடக்கிறதுக்கு மிக முக்கியமானவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா பாலசுப்ரமணியம் சார் தான். இதுல 3 பேர் மொத்தமா இருந்தாலுமே இது முழுக்க முழுக்க பாலசுப்ரமணியம் சாரோட முன்னெடுப்பு. அவங்க நிறுவனத்துல கேடிவி ஃபுட்ஸ் ஹெல்த் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட்ல இருந்து அவங்க சம்பாதிக்கக்கூடிய பணத்துல இருந்து அவங்களை சுத்தி இருக்கக்கூடிய பள்ளிக்கு பொதுமக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சிடணும் அப்படின்ற முன்னெடுப்புல தான் இந்த 4 லட்சம் ரூபாய் இன்னைக்கு செலவிடுறாங்க. பாலசுப்ரமணியம் சாருக்கு இன்னும் 2 சிறப்பு விஷயம் இருக்கு. என்ன 2 சிறப்பு விஷயம்னா, ரோட்டரி கிளப் அப்படின்றது நிறைய கேள்விப்பட்டதா இருக்கும். நான் எல்லாருக்குமே தெரியாத விஷயங்கள், சில விஷயங்கள் இருக்கு. இந்த ரோட்டரி அப்படின்றது நம்ம மாவட்டங்கள்ல சின்ன சின்னதா நம்ம கேள்வி கேட்டால் நம்ம கேள்விப்பட்டிருந்தாலுமே கூட அந்த ஒரு ரோட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு நம்ம வாழக்கூடிய இந்தியாவில் 1919 நம்ம அப்பாலா கூட அப்ப பிறந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. முதல்ல கல்கட்டா அப்படின்னு இந்தியாவில் ஒரு பகுதி இருக்கு. அந்த கல்கட்டால தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. எதுக்காக? நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய சொசைட்டில நம்ம சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்ற இன்டென்ஷனோட தான் அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னைக்கு இந்த இந்தியாவில் மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1,75,000 ரோட்டேரியன், கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட ரோட்டரி அமைப்புகள் நம்மளோட இந்தியாவில் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. உலகம் முழுக்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 லட்சம் ரோட்டரி அமைப்புகள் பாத்தீங்கன்னா 12 லட்சம் ரோட்டரியன்ஸ், அதாவது அதில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்ட ரோட்டரி அமைப்புகள் உலகம் முழுக்க இருக்கு. அதுல ஒரு பகுதியா தான் இன்னைக்கு நம்மளோட பள்ளியை தேர்வு பண்ணி இந்த பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு உதவியை வழங்கிடணும் அப்படின்னு கேடிவியும், அது கேடிவி ஹெல்த் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெடும் ரோட்டரியும் பண்ணாங்க. அந்த ரோட்டரியோட திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டோட பிரசிடென்டா தான் மிஸ்டர் பாலசுப்ரமணியம் சார் இருக்காங்க. அவங்களோட முன்னெடுப்புல இது 2வது வருஷமா நடக்குது.
இது ஏன் பண்றாங்க அப்படின்னா, நம்மளோட கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள், குறிப்பா மாணவிகள், ஏன்னா மாணவர்களோட மாணவிகளுக்கு தான் இப்ப கூடுதலான முன்னுரிமை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அவங்க வீட்டை விட்டு பாரதியார் சொன்ன மாதிரி அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்ற காலகட்டத்தெல்லாம் மாத்தி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராக்கெட் ஏவுதளமா இருக்கட்டும், ட்ரெயின் ஓட்டட்டும், பஸ் ஓட்டட்டும், எல்லாம், அதாவது நான் சொல்றது வந்து ரொம்ப சின்ன விஷயங்கள். இன்னும் நம்ம கேள்விப்படாத நிறைய விஷயங்கள்ல வந்து பெண்கள் சாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா நகரங்கள்ல இருக்கக்கூடிய பெண்கள் மாதிரி கிராமங்கள்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கான சாதனையான காலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டா வந்துருச்சு. அதனோட முன்னெடுப்பு தான் இன்னைக்கு இங்க இது நடந்துகிட்டு இருக்கிறது. எக்ஸாம். ஸோ உங்களுடைய தேர்ச்சி விழுக்காடு இந்த ஸ்கூலுக்கு போன வருஷம் சொன்னேன், இந்த வருஷமும் சொல்றேன், 100% தேர்ச்சி விழுக்காடு வாங்கணும். ரைட்டா? ஏன்னா சார் சொன்ன மாதிரி பிரைவேட் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல் இதெல்லாம் கம்பேர் பண்ண முடியாது. ஈவன் எய்டட் ஸ்கூலில் தான் நானும் படித்தேன். ஸோ அதனால வந்து கம்பேரிட்டிவ்ல மஸ்ட் ஹேவ் காம்படிஷன், போட்டி இருக்கணும், பொறாமை இருக்கக்கூடாது. ஸோ அதனால வந்து நீங்கள் எவ்வளோ நாங்கள் கொடுத்துருக்க 10th 12th அப்புறம் இன்னும் 2-3 இதெல்லாம் கேட்டிருக்காங்க மேடம். சார் வந்து சொன்னார், 3 மும்மூர்த்திகள் 3 பேர் சேர்ந்து தான் ஃபர்ஸ்ட் டைம் we are joining this event. First இங்க பாருமா. Preeti Zinda. Thank you, ma'am. Thank you, sir. Sharmi.